மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு கணக்கியலின் அடிப்படைகள். கணக்கியல் அடிப்படைகள். முந்தினது என்ன பார்த்தோம்? கணக்கியலினுடைய பிரிவுகள் பார்த்தோம். இப்போ கணக்கியலின் அடிப்படைகள் யாவைன்னு சொல்லும்போது மூன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொக்க அடிப்படை, நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை. ரொக்க அடிப்படை, நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை. மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது கலப்பு அல்லது கலப்பின நடவடிக்கை அடிப்படை. கலப்பு அல்லது கலப்பின அடிப்படை. மாணவிகளே, இந்த 3 தலைப்புக்கும் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் பாரு. உன்னுடைய பேஜ் நம்பர் 11 எடுத்து வச்சுக்க. சரியா? பேஜ் நம்பர் 11. ஃபர்ஸ்ட் ஒன் ரொக்க அடிப்படை. ரொக்க அடிப்படைன்னு சொன்னாலே உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொக்க நடவடிக்கைகள் தான் பதிவு செய்வோம். ரொக்க நடவடிக்கைகள் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. கடன் நடவடிக்கைகள் இங்கே என்ன செய்வதுனா இடம் பெறாது, பதிவு செய்யக்கூடாது. இதுதான் உனக்கு பேசிக் அக்கௌண்டன்சி ரூல்ஸ். இந்த தியரிலாம் நடத்துகிறத வச்சு தான் நீ அக்கௌண்டன்சி செய்ய முடியும் பிள்ளைங்களே. ஸோ நீ என்ன செய்கிறான்னு பாரு. ரொக்க அடிப்படையில் ரொக்க பெறுதல்களும் ரொக்க செலுத்தல்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும். கடன் நடவடிக்கைகள் இதில் இடம் பெறாது. இதுதான் நீ நல்ல திட்டமும் தெளிவுமாக தெரிஞ்சுக்கிடணும். கடன் நடவடிக்கைகள் இதில் என்ன செய்யாது, இடம் பெறாது. ஆனால் இது என்ன செய்கிறோம் பாரு, இந்த அடிப்படையில் தான் நடப்பாண்டு என்பது கணக்காண்டு. கணக்காண்டில் நம்ம ரொக்கமாக பெற்ற வருமானம், ரொக்கமாக செலுத்திய செலவினங்கள், அதுக்கப்புறம் ரொக்கம் செலுத்தி நம்ம என்ன செஞ்சுருப்போம், சொத்து வாங்கியிருப்போம். அடுத்து பொறுப்புகள்லாம் பிற நபருக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன்களை கொடுத்துருப்போம். எதிர்காலத்திற்காக நம்ம வாங்கியிருப்போம். இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா செலுத்துகிறோம். இவை அனைத்தும் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பதிவு செய்வோம். ரொக்க அடிப்படை என்பது என்ன செய்கிறோம்னா உண்மையாக பெறப்பட்ட ரொக்க பெறுதல்களும் உண்மையாக செலுத்தப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் மட்டும் பதிவு செய்யப்பட வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் கடன் நடவடிக்கைகள் இடம் பெறாது. இதுதான் மெயின். கடன் நடவடிக்கைகள் இடம் பெறாது. அப்போ இந்த நடப்பாண்டில் ரொக்கமாக செலுத்த பெற்றது, ரொக்கமாக பணம் பெற்றது, ரொக்கம் செலுத்தி வாங்கியது, பிற நபர்களுக்கு பொறுப்புகளுக்காக நாம் செலுத்த வேண்டிய கடன்களை நாம் செலுத்திய நடவடிக்கைகள் மட்டும் பதிவு செய்யக்கூடிய ஒன்று தான் ரொக்க அடிப்படை. அடுத்ததாக நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை. நிகழ்வுன்னா ப்ரெசன்ட் இல்லையா, அன்றைக்கு அந்த கணக்காண்டு நடப்பாண்டிற்குரிய அனைத்தும் நம்ம பதியணும். நடப்பாண்டிற்குரிய அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த நடப்பாண்டிற்குரிய அனைத்தும் பதிவு செய்யும் பொழுது ரொக்கம் பெற்றாலும் பெற வேண்டியதாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ரொக்க அடிப்படையில் ரொக்கம் பெற்றதை செலுத்ததை மட்டும்தான் பதிஞ்சோம். பிள்ளைங்களே, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுப்படி. ரொக்க அடிப்படையில் அன்றைய நாளில் நடப்பாண்டில் ரொக்கம் பெற்றதும் ரொக்கம் செலுத்தல் மட்டும் என்ன செஞ்சோம், பதிஞ்சோம். ஆனால் இந்த நிகழ்வு அல்லது வணிக அடிப்படையில் ரொக்கம் பெற்றதும் நடப்பு ஆண்டிற்குரிய பெற வேண்டியதும். இப்போ சப்போஸ் இதுக்கு நடப்பாண்டிற்குரிய பெற வேண்டியது சில மாதம் பாரு, ஒரு 2 மாதம் சேலரி வராமல் இருக்கும். ஆனால் அடுத்தல இப்போ ஜனவரி பிப்ரவரி சேலரி வரல, நீ மார்ச்சில் நீ வாங்குறான்னு வச்சுக்க. இப்போ மார்ச்சில் வாங்கும்போது அந்த ஜனவரி பிப்ரவரி சேலரியும் நம்ம என்ன செய்யணும்னா ரொக்கம் பெற்றதாக கணக்கில் காட்டணும். புரியுதாம்மா? அதே போல் நீ ஜனவரி பிப்ரவரி வாடகை செலுத்தாமல் இருக்கிற, மார்ச்சில் அந்த வாடகை சேர்த்து செலுத்தணும். அது இந்த மீனிங்கில் தான் நடப்பு ஆண்டிற்குரிய அனைத்தும் நம்ம பெறணும். நடப்பாண்டிற்கு பெற்றவை பெற வேண்டியவை. புரியுதா? செலுத்த வேண்டியவை செலுத்த பெற்றவை என்னெல்லாம் செலுத்தியிருக்கோம், இன்னும் செலுத்த வேண்டிய செலவுகளையும் பதியக்கூடிய ஒன்று தான் வணிக அடிப்படையில் அல்லது நிகழ்வு அடிப்படையில்னு சொல்கிறோம். இதுதான் உன்னுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க 11வது பக்கத்தில். வருமானம் ரொக்கத்தில் பெறப்பட்டிருந்தாலும் அல்லது பெற வேண்டியதாக இருந்தாலும், நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் நம்ம பெற்றிருந்தாலும் நடப்பு ஆண்டிற்குரியதுங்கிறது நல்லா நினைக்கணும். கணக்காண்டிற்குரிய வருமானங்கள் பெற்றாலும் பெற வேண்டி இருப்பினும் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல் நடப்பாண்டிற்குரிய செலவுகள் ரொக்கமாக செலுத்தி இருந்தாலும் செலுத்தப்பட வேண்டி இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்க. இந்த 2 பாயிண்டில் வேறுபாடு. ரொக்க அடிப்படையில் பெற்றவையும் செலுத்தியவை மட்டும் பதிவு செய்யப்படும். அதாவது அரியஸ் எதுவுமே நம்ம அதில் என்ட்ரி பண்ண மாட்டோம், பதிவு செய்ய மாட்டோம். ஆனால் இந்த நிகழ்வு அடிப்படையில் வருமானம் பெற்றாலும் பெற வேண்டி இருப்பினும் பதிவு செய்கிறோம். அதே போல் கணக்காண்டிற்குரிய செலுத்தியிருந்தாலும் செலுத்தப்பட வேண்டியதும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், பதிவு செய்யணும். சொத்து வாங்கியதாக இருக்கிறோம், ரொக்கம் செலுத்தியிருக்கிறோம் அல்லது செலுத்தப்பட வேண்டியனாலும் அவையும் என்ன செய்யணும், சொத்து வாங்கிட்டு கடன் அடிப்படையில் நம்ம இப்போ ஃபர்னிச்சர்ஸ் வாங்கியிருப்போம், அதை செலுத்தணும் இல்லையா. இதையும் நம்ம என்ன செய்யணும், நிகழ்வு அடிப்படையில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல் பொறுப்புகளை நம்ம செலுத்தி இருந்தாலும் பதிவு செய்கிறோம்,
செலுத்தப்பட வேண்டும் என்றாலும் கணக்குகளில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒரே சின்ன மீனிங் தாம்மா. ரொக்க அடிப்படையில் ரொக்க நடவடிக்கைகள் மட்டும் பதியணும், கடன் நடவடிக்கையில் இடம்பெறாது. ரொக்கமாக பெறப்பட்டது ரொக்கமாக செலுத்தப்பட்டதை பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் ரொக்கம் செலுத்தி நம்ம வாங்கின சொத்துக்கள் ரொக்கம் செலுத்தி பொறுப்பு கொடுத்துருப்போம், பதிவு செய்கிறோம். சரியா? அது ரொக்க அடிப்படை. நிகழ்வு அடிப்படையில் ரொக்கமாக பெறப்பட்டது பெற வேண்டியது, ரொக்கமாக செலுத்தியது செலுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் ரொக்கமாக செலுத்தி சொத்து வாங்கியிருக்கலாம் அல்லது வாங்கப்பட இருக்கலாம். அதே போல் பொறுப்புகள் ரொக்கம் செலுத்தி இருக்கலாம், இன்னும் செலுத்தப்பட வேண்டியதும் இருக்கலாம். இவை அனைத்தும் பதிவு செய்யக்கூடியதான் நிகழ்வு அல்லது வணிக அடிப்படை என அழைக்கப்பட்டது. கடைசியாக பார்க்குறது கலப்பு அல்லது கலப்பின அடிப்படை. கலப்பு அல்லது கலப்பின அடிப்படை. இதிலே உனக்கு வேர்டிங் தெரியும். கலப்பு அல்லது கலப்பினா இப்போ என்னது? மேற்கண்ட ரெண்டினுடைய கலப்பு ரெண்டினுடைய கலப்புனா மிக்ஸ் பண்ணிடுறோம். ரொக்க அடிப்படையிலும் பதிவு செய்கிறாங்க, நிகழ்வு அடிப்படையிலும் பதிவு செய்கிறாங்க. இந்த முறைக்கு தான் கலப்பு அல்லது கலப்பின அடிப்படை. ரொக்க அடிப்படையிலும் பதிவு செய்வாங்க, நிகழ்வு அடிப்படையிலும் நிறுவனம் பதிவு செய்யும். இப்போ ரெண்டினுடைய தன்மைகளையும் இணைந்த ஓர் அமைப்பு, ரெண்டினுடைய தன்மைகளையும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட இணைந்த கலப்பு முறை தான் என்ன செய்கிறாங்கன்னா கலப்பு முறை அல்லது கலப்பின அடிப்படைன்னு சொல்கிறோம். இதில் நீ ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்கிடணும். உன்னுடைய புக்கில் கடைசி 2 லைனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தேன்னு சொன்னால் ரொக்க அடிப்படையில் ஃபஸ்ட்டு முறை இல்லையா, அந்த 2 முறை சேர்ந்து சேரும். ஃபஸ்ட்டு முறையின் அடிப்படையில் எப்படி பதிவாங்கன்னா வருமானத்தையும் சொத்துக்களையும் பதிவு செய்வாங்க. வருமானமும் சொத்தும் என்ன செய்யணும்னா ரொக்க அடிப்படை. அப்போ என்ன செய்வோம்? நடப்பு ஆண்டில் பெற்ற வருமானம், நடப்பாண்டில் வாங்கிய சொத்து மட்டும்தான் பதிவு செய்கிறோம். புரியுதா? அதே நேரத்தில் நிகழ்வு அடிப்படையில் அந்த பொறுப்புகள், கொடுபட வேண்டிய பொறுப்பு, செலுத்தப்பட வேண்டிய செலவுகளும் பதிவு செய்யப்பட வேண்டும். நிகழ்வு அடிப்படையில் செலுத்த வேண்டிய பொறுப்புகளும் செலுத்த வேண்டிய செலவுகளும் பதிவு செய்யப்படும். அதான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரொக்க அடிப்படையில் வருமானம் மற்றும் சொத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றன. ரொக்க அடிப்படையில் முதல் முறையில் அப்படிங்கிறத கூட ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் முறையின் அடிப்படையில் வருமானம் சொத்துக்களும் பதிவு செய்யப்படும். 2வது முறையின் அடிப்படையில், அதாவது நிகழ்வு முறையின் அடிப்படையில் பொறுப்புகளும் செலவுகளும் பதிவு செய்யப்படும். எனவே 2 முறைகளையும் அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்படுவதால் இந்த இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலப்பு அல்லது கலப்பின அடிப்படைன்னு சொல்கிறோம். இவை 3 தான் கணக்கியலின் அடிப்படைகளாக கருதப்படுகிறது. இதை நீ கொஞ்சம் புரிஞ்சு படித்தேன்னு சொன்னால் உனக்கு அக்கௌண்டன்சி குறிப்பேடு போடும்போது எளிதாக இருக்கும். தேங்க்யூ.